பார்க்கணும். அதுல என்ன இருக்கு? இது டவர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் தான். இன்னும் நம்பவே முடியல. டெஸ்ட் ஆரம்பிச்ச 1 hour 37 minutesலயே அவங்க எக்ஸாமை முழுசா முடிச்சிட்டாங்க. இதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் உடல்ல ஒரு கீரை கூட இல்லை. அவன் போட்டிருக்க ட்ரெஸ்லயும் எந்த கரையும் படாம எப்படி அவளால வர முடிச்சிருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை சந்திச்சு பல வருஷங்கள் ஆகுது இல்லையா? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. நமக்கு இன்னும் 24 மணி நேரம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. எக்ஸாம்ல கலந்துட்ட மத்த டீம்ஸ்ல எத்தனை பேர் ஸ்காலர்ஸ் சேகரிச்சு ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியல. சாப்பாடு எப்ப தயாராகும்னு தெரியலையே. ரொம்ப பசிக்குதே. அடடா, தயாராயிடுச்சு. வேகமா செயல்பட்டா இருக்கிறதுலே பெரிய மீனா ஆட்டைய போட்டு நல்லா சாப்பிட வேண்டியதுதான். நான் போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் ஓய்வு விடுங்க. எக்ஸாம்காக நமக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல 80% டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம். இருக்கிற சவால் பத்தாதுன்னு நம்ம நிலைமை இன்னும் மோசமாயிட்டே இருக்கு. நாம மோத போற அடுத்த எதிரி தான் நமக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்க்ரோல்ஸ் பண்ண ஒரு சீக்ரெட் கோட் எழுதி வச்சிருக்காங்க. 2 கோடும் ஒண்ணு சேர்ந்தா ஒரு பை கிடைக்கும். யா! எக்ஸாம் முடிக்க டவர்க்குள்ள நுழையிறதுக்கு இந்த சீக்ரெட் கோட் தான் பாஸ்வேர்டா இருக்குங்கிறது யூகம். புரியுதா? இந்த மாதிரி யோசனை சொல்றதுக்கு பதிலா தயவு செஞ்சு போய் தொடி போட்டுடு. இப்பவே இந்த ஸ்க்ரோல்ஸ்ல என்ன இருக்குங்கறத பார்க்க போறேன். நாட்டோ தயவு செஞ்சு புத்தியை பயன்படுத்தி யோசி. டவருக்கு போய் சேராம இந்த ஸ்க்ரோல் யாரும் படிக்க கூடாதுங்கறத நான் போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு தெரியும். ஆனா முயற்சி பண்ணலனா நம்மளால ஜெயிக்க முடியாது. சாத்திரத்தை பொறுமையா திறந்து பாரு. கண்டிப்பா ஆபத்தான விஷயமா தான் இருக்கணும். நிறைய கலெக்டர்ஸ் அங்க காத்துட்டு இருக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. தவறுடைய வாசல்கள் கொண்டப்பன் சதறவே விடக்கூடாது. இப்ப புரியுது. எல்லாரும் பயப்படுறது சகஜம் தானே. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம தான் அவங்க கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஜாகிரதையா இருக்கணும். எனக்கும் அப்படிதான் தோணுது சாஸ்திரி. நம்மளுக்கு பெரிய முட்டாள்களாக்கிட்டாங்க. சண்டை போடணும்னு ஆசைப்பட்டியே.